ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம காட்டி விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம தீபாவுக்கு வந்து மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதோ, ஆமாம் அத்தை, எனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவ்வளோதான், நம்ம நடக்க வேண்டிய காரியத்தை பண்ண வேண்டியதுதான் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஆனது வந்து, ஆமாம் பொண்ணு நல்லா பாடுவாங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமாம் பொண்ணு நல்லா பாடுவா தீபா, எங்கே உன் அழகான குரலில் ஒரு பாட்டை எடுத்து விடு அப்படின்னு மைட்லி சொன்னதும் இதயத்தில் ஏதோ ஒன்று அந்த சாங் வந்து க்யூட்டாக வந்து நம்ம தீபா வந்து பாடி முடிச்சிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்து ரம்யா கிட்ட, அம்மோ நானும் அவரும் தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா வந்து, இங்கே பாருங்க பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக மீட் பண்ணணுமா அப்படின்னதும், இங்கே பாருங்க அதெல்லாம் முடியாது, அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் மீட் பண்ண பேச விடுறது அப்படின்னு நம்ம ஐஸ்வர்யா சொன்னதும், இங்கே பாரு இந்த காலத்தில் அவுட்டிங் அதுன்னு வெளியூரே போயிட்டு வராங்க, அவங்க வீட்டில் பேசணும்னு தானே சொல்கிறாங்க, இங்கே பாருமா தீபா அவகிடக்கா நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னதும் கார்த்தி தீபா 2 பேரும் அடிக்க போகிறாங்க. இது பார்த்து ரம்யா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது காட்டி வந்து, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க நாம தனித்தனியாக வீட்டில் 2 பேரும் பேசிட்டு தானே இருக்கோம், நீங்கள் நான் தனியாக வர பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம் இங்கே பாருங்கள், இப்போது நீங்கள் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, உங்களை எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, அப்போ நம்ம தனியாக பேசத்தானே வேணும். சரி ஆமாம் உங்கள் பேர் என்ன, ஆமாம் யார்கிட்ட கேட்குறீங்க, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அப்படின்னா என் பேர் உங்களுக்கு தெரியாது, இங்கே பாருங்கள் தெரியாத பேர் நீங்கள் சொல்லத்தான் வேணும், சொல்லுங்க அப்படி. என் பேரு கார்த்தி. ஓஹோ அப்படியா, சரி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் கார்த்தியும் படிச்சது சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்து, உங்களுக்கு சாப்பாட்டில் மட்டன் பிரியாணி பிடிக்குமா இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மட்டன் பிடிக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. சரி உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு கார்த்தி வந்து கார்த்திகிட்ட வந்து தீபா கேட்குறாங்க. எனக்கு பிளாக் அப்படின்னு சொன்னது, அத்தாடி எனக்கும் அதுதான் பிடிக்குங்க அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. என்னங்க கோல்மார்க் பண்ணுறீங்களா, அது எப்படிங்க எனக்கு பிடிக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும், இல்லைங்க இனி அப்படித்தாங்க, எனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம தீபா வந்து க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு, சரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்க அவசியமான கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு தீபா கேட்டதும், நீங்கள் கேட்டதுக்கு சொன்னல கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும், சொல்லுங்க என்ன படிச்சிருக்கீங்க. நானா 12th வரைக்கும் படிச்சிருக்கேன், ஆனா ஃபெயிலுங்க, ஆனா 10th பாஸ் பண்ணிட்டீங்க. ஆஹா அப்படியா என்கிற மாதிரி கார்த்தியும் கேட்குறாங்க. சரிங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அது என் அம்மா கிட்ட கேட்டுதான் சொல்லுவேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. அப்போ அம்மா முடிவு தானா, ஆமா சரிங்க, அப்போ அம்மா ஓகே சொன்னா என்ன லவ் பண்ணுவீங்களா, என்னை எங்க அம்மா தேட போறாங்க அப்படின்னுட்டு கார்த்தி அங்கிருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அபிராமி, என்னப்பா நல்லபடியா பொண்ணுகிட்ட பேசிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா பேசிட்டோம் அப்படின்னதும், அப்புறம் என்ன அடுத்தது தட்டு மாற்ற வேண்டியதுதான் அப்படின்னதும், என்ன அது முக்கியமான விஷயத்த விட்டுட்டீங்க, ஆமா பொண்ணு வீட்டால என்ன சீர்வரிசை செய்ய போறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதும் தர்மலிங்கமையா எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. எங்ககிட்ட இப்போதைக்கு வசதி இல்லைம்மா, பொருளாதார பிரச்சனை, ஆனால் கண்டிப்பாக பணம் இருக்கிறப்போ எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் பெருசாக செய்வோம் அப்படின்னு தர்மலிங்கம் ஐயா சொன்னதும் உடனே நம்ம அபிராமி டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் அருண், ஏன் ஐஸ்வர்யா எப்போ பார்த்தாலும் காசுன்னு தான் இருப்பியா, உனக்கு காசு தான் பெருசா அப்படின்னதும், இங்கே பாருங்க சம்மதியம்மா, ஐஸ்வர்யா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், எங்களுக்கு தீபாவே மிகப்பெரிய தங்கம், இதில் எதுக்கு சேதனலாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு தீபாவே போதும் அப்படின்னதும் நம்ம தீபா ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா என்ன எல்லாம் முடிச்சு போச்சு, இனி தட்டை மாற்றி நாம நிச்சயம் பண்ண வேண்டியதுதான். மீனாட்சி தட்டு பழம் எல்லாம் அடுத்து வாமா அப்படின்னு பழத்தட்டு பூத்தட்டெல்லாம் அடுத்துக்கொண்டு மீனாட்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நல்லபடியா நிச்சயம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தீபா வந்து, அம்மோ என்ன அமைதியா இருக்க, என்னை அவரே பிரிச்சு வைக்கணும்னு சொல்லு அப்படின்னதும், ஆண்டி ஒரு முக்கியமான விஷயம், இங்க பாருங்க அதான் நிச்சயம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி பேசிக்க கூடாது, அதனால தீபா கார்த்தியை தனித்தனியா பிரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு நம்ம மைட்லி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அது எப்படி பொண்ணு மாப்பிள்ளையை பிரிச்சு வைக்க முடியும் அப்படின்னதும் உடனே நம்ம அபிராமி, சரிதானேமா நம்ம முறைப்படி பொண்ணு பார்த்து தானே நிச்சயம் பண்ணியிருக்கோம், அதனால கொஞ்ச நாளைக்கு தானே 2 பேரும் பிரிச்சிருக்கட்டும் அப்படின்னதும் உடனே காட்டி வந்து சரின்னு சொல்றாங்க. அப்போதான் 2 பேருக்குள்ளேயும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு அபிராமி சொன்னதும் உடனே மீனாட்சி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சரிப்பா எல்லாம் முடிச்சு போகலாம் அப்படின்னதும் எல்லாருமே கிளம்புறாங்க. கடைசியா நம்ம கார்த்தி தீபா 2 பேருமே அந்த இடத்துல கியூட்டா பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தீபா வந்து
முன்னாடி என்ன நடக்குதுன்னா எல்லாரும் போறதுக்கு முன்னாடி மீனாட்சி சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சுல, கடைசியா போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னதும் உடனே தீபா கார்த்தி வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப நம்ம தீபா வந்து ரம்யா கிட்ட அம்மோ நீ என்னோட போன்ல போட்டோ எடு அப்படின்னதும் உடனே ரம்யா நான் என்னோட போன்லயே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபா 2 பேரையும் வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அம்மோ கடைசி அவரையே கையில தோல்ல கை போடட்டும் அதையும் எடுத்துக்கோ அப்படின்னதும் அதையும் எடுத்துட்டு சம காண்டில் இருக்காங்க நம்ம ரம்யா. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் தீபா வந்து கார்த்தியை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மீனாட்சி வராங்க. என்ன தீபா கடை சந்தோஷமா இருக்க போல இருக்கே, ஆமா அவ்வளவு தூரம் 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏதோ ஒண்ணு இருக்கு சொல்லு அப்படின்னு கிண்டல் பண்ணதும் ஐயோ அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சும்மா என்ன பத்தியும் அவரை பத்தி நானும் சும்மா புரிஞ்சுக்கிட்டோம், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னதும் ஏய் நடிக்காத அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாதான் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து மைட்லி வராங்க. தீபா நான் அந்த ரம்யாவை பத்தி எவ்வளவு சொல்லியிருக்கேன் உன்கிட்ட, ஆனா நீ கேட்டியா? இப்போ பாத்தியா உன்னையும் காட்டியும் வந்து பிரிச்சு வச்சுட்டா அப்படின்னதும் உடனே நம்ம தீபா வந்து ஐயோ அண்ணே ஆமோ எனக்காக நல்லதுதான் பண்ணிருக்கா, நான் தானே சொன்னா அவரை என்னையும் பிரிச்சு வைக்க சொல்லி என்னது நீ சொன்னியா? என்ன தீபா பேசிட்டு இருக்க அப்படின்னு மீனாட்சி சத்தம் போடுறாங்க. இல்லக்கா அவரு என் மேல மனைவி பாசம் இருக்கே தவிர மனசுல காதல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த காதல் வரணும்னா நானும் அவரு தனித்தனியா இருந்தா தான் முடியும். அதான்க்கா நான் அவர்கிட்ட சவால் விட்டுருக்கேன், நீங்க என்ன காதலிப்பீங்கன்னு. அது மட்டும் கிடையாது, ரம்யா எங்க 2 பேரையும் வந்து சேர்த்து வச்சு அவருக்கு மேல காதல் வரத்துக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னதும் உடனே மீனாட்சி அதிர்ச்சி வராங்க. என்னது ரம்யாவே உனக்கு ஹெல்ப் பண்ண போறாளா? ஆமா ஒரு வேலை அவ பண்ணி காத்து உன்னை காதலிக்கலன்னா கண்டிப்பா நான் போட்டு சவால ஜெயிப்பேன், அவரு என்ன காதலிப்பாரு அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு நம்ம தீபா வந்து அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாத்தையும் ரம்யா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தீபா அங்க இருந்து போனதும் இந்த பக்கம் நம்ம மீனாட்சி பாத்தீங்களா கடைசியில அந்த ரம்யா வந்து தூதுவர் ஆயிட்டா, அவளுக்கு இந்த வேலை தான் சரியான வேலை அப்படின்னு மீனாட்சியும் மைட்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரம்யா ஓஹோ என்ன தூதுவர்னு சொல்றீங்களா, போக போக தெரியும் இந்த வீட்டுல யாரு இருக்க போறா, காத்தியோட பொண்டாட்டியா யார் ஆக போறான்னு இருக்குடி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்ப மோசமா இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்து செம காண்டாயி நேரா ரியா வீட்டுக்கு வராங்க. சோ அங்க வந்ததும் திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ரம்யா என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் கிட்டியும் பிடிச்சிருக்கா அப்படின்னு ரியா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, அந்த மீனாட்சி மைட்லி என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த தீபாவுக்கு நான் தூதுவரா போறேனான்னு ஏன்னா அசிங்கமான இதுல வந்து டார்கெட் பண்ணி ஏன்னா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க, கேவலமா சிரிக்கிறாங்க, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ரம்யா வந்து கத்திட்டு இருக்காங்க. ரம்யா கூலாரு இங்க பாரு, இப்போதைக்கு நீ டென்ஷன் ஆக கூடாது, பொறுமையா இருந்துக்கோ. இங்க பாரு இப்போதைக்கு நம்ம டார்கெட் வந்து அந்த தீபா மட்டும்தான், நீ தீபா மேல மட்டும்தான் குறியா இருக்கணும், தேவையில்லாம அவங்கள பழி வாங்குறன்னு சொல்லி உன்னோட குறிக்கோளை விட்டுறாத. இங்க பாரு நீ அந்த தீபாவை முறியடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறமா நீ முடிவு பண்ணிக்கோ, இப்படி தேவையில்லாம பண்ணாத அப்படிங்கிறது. சரி என்ன திட்டம் வச்சிருக்க சொல்லு அப்படின்னு கேட்டதும் ரியா வந்து அவங்க திட்டத்தை வந்து ரகசியமா சொல்றாங்க. அது என்ன இதுன்னு காமிக்க இல்ல. இதுகிட்ட ரம்யா வந்து செம ஹாப்பி ஆகுறாங்க. சூப்பர் ஐடியா, இது ஒண்ணு போதும், அந்த தீபாவை கார்த்திக்ல இருந்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ரியா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு வந்து தூங்க முடியாம கார்த்திக்கு வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தீபா வந்து நம்ம மீனாட்சி ரூம்ல தங்குறாங்க இல்லையா, சோ நம்ம கார்த்திக் வந்து தீபா நினைப்பாவே இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம தீபாவுக்கு வந்து போன் அடிக்கிறாங்க. உடனே நம்ம தீபா வந்து போனை பாக்குறாங்க. கார்த்தி நம்பரை பார்த்து தீபா முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அப்படின்னு பார்த்து மீனாட்சி கண் முழிச்சிடுறாங்க. தீபா என்ன பண்ணிட்டு இருக்க தீபா, தூங்காமா? ஆமா இந்த டைம்ல யார் கூட பேசிட்டு இருக்க? ஆமா யார் போன்ல அப்படின்னதும் அக்கா அவர்தான் அக்கா போன் பண்றாரு அப்படின்னதும் அட பாவீங்களா, பிரிச்சு வச்சிருந்தா பிரிச்சு வச்சாங்க, நடுராத்திரி இல்லையாமா போன் பேசுவீங்க, அப்படி கார்த்தி கூட பேசணும்னா போய் நேர்ல பேசிட்டு வா தீபா அப்படின்னதும் இல்லக்கா அதான் அத்தை சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வாழ்ந்தாதான் எங்களுக்குள்ளேயே அனுபவம் புரிதல் அதிகரிக்கும்னு. அதாக்கா நான் போட்ட ஆரம்ப புள்ளியோட அர்த்தமே பாத்தீங்களா, கார்த்திக் சருக்கு என்னோட நினைவு வந்துருச்சு, அதான் தூங்க முடியாம எனக்கு போன் பண்றாரு அப்படின்னது. பரவாயில்ல தீபா உன்னோட திட்டமும் ஒர்க் அவுட் ஆகுதுதான், பரவாயில்ல அப்படின்னதும் சரிக்கா நான் என்ன இதுன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னதும் உடனே நம்ம மீனாட்சி இங்க பாரு எனக்கு ஒண்ணு தோணுது தீபா, நீ உடனே போன் எடுத்து பேசினீங்கன்னா கண்டிப்பா நீங்க தூங்காம அவருக்காக வெயிட் பண்றேன்னு நினைப்பாரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்த வாட்டி ரிங்டோன் வந்தா போன் எடுத்துக்கோ அப்படின்னதும் என்னக்கா சொல்றீங்க, ஒரு வாட்டி போன் பண்ணா என்ன பண்றது? இங்க பாரு உண்மையிலேயே கார்த்திக் வந்து உன்னை மிஸ் பண்றாருன்னா இன்னொரு டைம் உனக்கு போன் பண்ணுவாரு, அப்படி மிஸ் பண்ணலன்னா போன் பண்ண மாட்டாரு அப்படின்னு மீனாட்சி சொன்னதும்
தீபா வந்து ரொம்ப சேட் ஆயிடுறாங்க. என்னக்கா இப்படி சொல்றீங்க, இங்க பாரு கண்டிப்பா கார்த்தி ஃபோன் பண்ணுவாரு, நீ ஃபர்ஸ்ட் ரிங்லேயே வந்து எடுக்காத அப்படின்னதும் தீபா வந்து எடுக்காமலே விட்டுடுறாங்க. ஒரு வேளை வந்து தூங்குறாங்களோ அப்படின்னுட்டு கார்த்தியை வச்சுட்டு மறுபடியும் தீபாவுக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே கார்த்தி மறுபடியும் ஃபோன் பண்றதை பார்த்து தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அக்கா நீங்க சொன்னது சரிதான், அவர் என்ன மிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஃபோன் பண்ணி, என்னங்க இந்த டைம்ல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆமா எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, எங்க நீங்க தூங்குனீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு தூக்கமே வரல. ஏன் என்ன ஆச்சு? அதுவா ரூம் மாறி படுக்கிறதால கொஞ்சம் தூக்கம் வரலங்க, அதுக்கப்புறமா பழகிடு அப்படின்னது. ஓஹோ அப்படியா, சரி நீங்க தூங்காம இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தூக்கம் வரல, அதான் சும்மா பேசலான்னு எடுத்தேன் அப்படின்னு கார்த்தி சொன்னதும், தூக்கம் வரலையா இல்லை என் நினைப்பா இருக்கா அப்படின்னு தீபா கேட்குறாங்க. சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கார்த்தி சொன்னதும் உடனே தீபா ஃபீல் பண்றாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, அப்போ உண்மையிலேயே நினைப்பு வரலையா, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்க நினைவு இல்லாமலாம் நான் இப்போ ஃபோன் பண்ணி பேசுறேன், தூக்கம் வரலன்னா நான் சும்மா ஃபோனை பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டேனா அப்படின்னு கார்த்தி சொன்னதும் தீபா வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க அப்படின்னா ஓகே, சரி டைம் ஆச்சுல தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஃபோனை வச்சுட்டு, பரவாயில்ல தீபா உன்னோட திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, நீ வேணும்னா பாரு இன்னும் கொஞ்ச நாளையிலேயே கார்த்தி வந்து அவரோட காதல வந்து உன்கிட்ட சொல்லுவாரு, கண்டிப்பா அவராவே வந்து சூப்பரா ஒரு ப்ரொபோசல் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னதும் தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்திக் தீபாவோட கல்யாண பந்தல் நாட்டுறதுக்குரிய நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அங்க பார்த்தோம்னா அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ரம்யா வந்து சம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. கல்யாண பந்தல்லாம் நடுறீங்களா, எல்லாமே முறைப்படி செய்யுங்க, ஆனா கடைசியில கார்த்தி வந்து தாலி கட்ட போற கழுத்து என்னோட கழுத்தா தான் இருக்கும், இந்த கல்யாணத்தை பந்தல எப்படி நல்லா நாட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து திட்டம் போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஐயர் வந்து நம்ம கார்த்தி கையில ஒரு மஞ்ச கயிறு கட்டி, இந்த கயிறை நீங்க எக்காரணத்தை கொண்டு அவங்க கூடாது அப்படின்னதும் கார்த்தி சரின்னு சொல்லி பொறுப்பா வந்து கயிறு கட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படியோ கோல்மார் பண்ணி கல்யாணம் பண்ணல நடவிடாம பண்ணலான்னு முயற்சி பண்ணுவாங்க ரம்யா. இருந்தாலும் நல்லபடியா நம்ம மீனாட்சியும் மைட்லையும் வந்து நம்ம ரம்யா திட்டத்தை முறியடிச்சிருவாங்க. ஸோ நல்லபடியா வந்து கல்யாணம் பண்ணலும் நட்டுடுறாங்க. சமந்தி இது என்ன, நம்ம மாப்பிள்ளை பொண்ணுக்கு இனி துணிமணி எடுக்க வேண்டியதான் அப்படின்னு அபிராமி சொன்னதும் இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்து, ஐயோ இது ஏதோ புது கல்யாணம் மாதிரி இதுங்க இப்படி கொண்டாடிட்டு இருக்குங்க, பார்த்தாலே செம காண்டாகுது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் நம்ம கார்த்தி தீபா மேல உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. அதுக்கு என்ன சம்மந்தி, நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் போய் துணிமணி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னதும், அத்தை முறைப்படி பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க காசுல தானே எடுக்கணும், நாமளும் அவங்களுக்கு தான் எடுக்கணுமா அப்படின்னதும், இங்க பாரு ஐஸ்வர்யா தேவையில்லாம நீ இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்க, ஆமா மற்றவங்க மனசு நோக்கும்படிதான் எப்பவுமே பேசுவியா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு அபிராமி வந்து திட்டினதும், ஆமா அது எப்படிமா நாயக்கலவை நடுவுட்டுல வச்சாலும் அது அதோட புத்தி தான் காமிக்கும், அதே மாதிரி தான் அவளுக்கும் விட்டுருங்கம்மா அவ பேச்சு, இங்க பாருங்க சமந்த் அப்படின்னு நம்ம அருண் சொன்னதும் இந்த பக்கம் நம்ம அபிராமி, இங்க பாருங்க சமந்தி துணிமணி எடுக்கிறதுல இருந்து கல்யாண செலவுகள் எல்லாமே நாங்க தான் பார்ப்போம், நீங்க ஒரு பைசா கூட செலவழிக்க கூடாது, நான் ஒன்னும் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக சொல்லல, நாம எல்லாரும் ஒரு குடும்ப சமந்தி, தீபா ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றோம், சோ நீங்க தப்பா நினைக்க வேணாம் அப்படின்னதும் சமந்தி எங்களால முடிச்சதையும் நாங்க கண்டிப்பா எங்க தீபாவுக்கு செய்வோம், நீங்களும் மறுக்க கூடாது அப்படின்னதும் ஓகே உங்க இஷ்டம் அப்படின்னு அபிராமி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துச்சு, எல்லாரும் என்ன இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, இப்படிலாம் இருக்கவே கூடாது, நாம இருக்க விடவும் கூடாது அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து அந்த இடத்துல மோசமா யோசிக்கிறாங்க.